நான் பாசி பயிறு தோசைங்க. இதில் நான் முட்டை போட்டு செஞ்சுருக்கிறேங்க. நான் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ பாருங்க எவ்வளோ மெலிசாக தோசை சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக வந்திருக்குதுங்க. நான் அதுக்கு மேட்சாக வந்துங்க 1 மினிட் சட்னிங்க. இது நல்லா கார சட்னிங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. அது இந்த பாசி பருப்பு பயிறு தோசைக்குமுங்க இந்த சட்னிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வாங்க எப்படி செஞ்சுருக்குன்னு வீடியோக்குள்ள போகலாங்களா? 1 கப் பாசி பயிர் வந்து நானுங்க நல்லா கழுவிங்க. அது கூடவே வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. நான் இது 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நான் மிக்சி ஜார்ல போட்டிருக்கிறேங்க. நான் அதில் 1 டீஸ்பூன் வந்து மிளகுங்க, 1 டீஸ்பூன் வந்து ஜீரகங்க, ஒரு 5 பல்லு பூண்டுங்க, 1 துண்டு இஞ்சிங்க, கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் போட்டுடலாங்க. இது கூடவே நான் 1 கைப்பிடி கொத்தமல்லி தலைங்க. இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. நான் இப்போ இதில் நம்ம அந்த 2 முட்டையும் ஊற்றிடலாங்க. நான் உடச்சி 2 முட்டை வச்சிருக்கிறேன், அதையும் ஊற்றிடுறேங்க. நான் ஏற்கனவே சால்ட் போட்டு அரைச்சிட்டேங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நான் நல்லா அடிச்சுக்கிட்டுங்க. நான் இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாங்களா? கொஞ்சம் மொத்தமாகவே நம்ம ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டேங்க. நான் அதுக்கு கொஞ்சம் அப்படியே எண்ணெய் போட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் போட்டால் நம்ம கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்த பக்கம் அப்படியே திருப்பி போட்டுடலாங்க. இப்போ நம்ம தோசை எடுத்துடலாங்க. நம்மளுடைய இன்ஸ்டன்ட் பாசி பயிறு தோசைங்க. நான் எல்லாம் இதே மாதிரியே ஊற்றி எடுத்துக்கிறேங்க. இப்போ 1 நிமிஷம் சட்னி நம்ம அரைச்சிடலாங்க. நானும் 1 பெருவெங்காயத்தைங்க போட்டுடலாங்க. இது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கிறதுக்கு நானும் ஒரு 6-7 மிளகா போடுறேங்க. நான் இப்போ அதுலேயே நம்ம 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. கல்லுப்பு போட்டுறேங்க. பாருங்க நாட்டு சர்க்கரை வந்து நான் 1 டீஸ்பூன் போடுறேங்க. இப்போ இதை நம்ம அப்படியே அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. சட்னி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டுங்க. நான் இந்த சட்னி நம்ம வந்து தாளிக்கலாம் வேண்டியது இல்லைங்க. அப்படியே தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. டேஸ்டா இருக்குங்க.